லதா, எங்க இருந்து வர்றேம்மா? மணிக்கிட்டே இருந்து. அவனோட சம்பந்தம் வச்சு கூடாதுன்னு சொன்னல. ஃப்ரெண்ட்ஷிப் தான். சம்பந்தம் இனிமேதான் ஏற்பட போகுது. அது சரி, நான் மணியை பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அத நான் கேட்க மாட்டேன். மாலதி, மணிக்கு கூட பிறந்த சகோதரியா இருந்தோம் அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? அதாவது அத கூட கேட்க மாட்டேன். லதா, அன்பு, பாசம், தியாகங்கிற வார்த்தைகளின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இதோ அதையும் உங்களை கேட்க மாட்டேன். அது இல்லம்மா. என்ன பேச விடுங்க. 3 கேள்விகள் என்கிட்ட கேட்டீங்க. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். எனக்கு பதில் சொல்வீங்களா? என்ன அது? எங்க மேரேஜ் எப்ப வச்சுக்க போறீங்க? அர்ஜென்ட்டா? ரொம்ப அர்ஜென்ட். அந்த பையனோடயா? ஆமா, மனம் விட்டு ஒருத்தர் விரும்புறோம் டாடி. எங்களை பிரிக்க முடியாது. சரி, இந்த மேரேஜ் நடக்கணும்னா அவங்கிட்ட நான் பேசணும். அந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும். நான் போய் மணியோட பேசிட்டு வரேன். நாளைக்கு என் பிறந்த நாளுக்கு அவர் என் விருந்தாளியா வருவார். ஓகே? ஹாய். ஹாய். ஐயோ, என்னது காரசாரமா இருக்க? அப்பா என்கிட்ட காரசாரமா பேசினாரு. நான் உங்க கூட சண்டை போடுவேன். நான் எந்த தவறும் செய்யலையே. இப்படிதான் லேட்டா வருதா? என்ன லதா, ஏதாவது திட்டம் போட்டு வந்திருக்கியா? ஆமா, உங்களை என் டாடி கிட்ட அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். என்னது, உன் டாடி கிட்டயா? இதுக்கு முன்னால் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கா என்ன? ஏன்? ஒண்ணு இல்ல, என்ன பார்த்தா அவருக்கு ஆற்று நின்னுடும். டாடிக்கு அயன் ஹார்ட். கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் பிறந்த நாள். அங்க வரும்போது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆல்ரைட். நாளை காலையில சூரியன் உதிக்காம இருக்க முடியாது. நீ முடிவு பண்ண பிறகு நான் உன் டாடி சந்திக்காமலும் இருக்க முடியாது.